பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை குலமே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, திருச்சபையின் பெரும் தூண்களாக இருக்கின்ற திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் ஆகியோரின் பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த திருத்தூதர்கள் ஊடாக இறைவன் ஆற்றி வருகின்ற எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். அவர்களுடைய வாழ்வின் மாதிரியை பின்பற்றி இறைவனை எங்கள் வாழ்வின் ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் வாழ இந்த திருத்தூதருடைய பரிந்துரையை இன்றைய நாளிலே விசேட விதமாக நாங்கள் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழுகின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாக இது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுறவு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம்.
துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நோக்கி அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவே இல்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்லுகின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியாம், வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாம். விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, திருச்சபையின் பெரும் தூண்களாக இருக்கக்கூடிய புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டு புனிதர்களுடைய வாழ்வையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த இரண்டு பேரும் வேறு ஆளுமை தன்மைகளை கொண்டவர்கள். ஆனால் இருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், அவர்கள் தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தொடங்கிய வேளையில் அல்லது அவரை பின்பற்ற தொடங்குவதற்கு முன்னர் அவர்களுடைய வாழ்க்கை தங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு, மனித வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள். ஒரு தருணத்திலே இறைவன் அவர்களை தொட்ட பொழுது, இறைவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது, முழுவதுமாக இறைவனுடைய வல்லமையை நம்பி வாழத் தொடங்கியதை நாங்கள் காண்கின்றோம். உங்களுக்கு தெரியும், புனித பேதுரு ஒரு மீனவ தொழிலை செய்கின்ற ஒரு சீடர். ஆண்டவர் இயேசுவால் அவர் அழைக்கப்பட்ட பொழுது பெரும் எதிர்பார்ப்போடு தன்னுடைய வாழ்வை அவர் ஆரம்பித்தார். அவர் இறுதி வரையும் அவர் தன்னுடைய வல்லமையை நம்பி இருந்தார். ஆண்டவர் இயேசுவை தன்னால் காப்பாற்ற முடியும் என்று கூட அவர் நினைத்திருந்தார். ஆகவே தான் ஆண்டவரிடம் அவர் சொல்லுவார், ஆண்டவரே, உமக்கு எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லி. ஆனால் அந்த இரவு வேளையிலே, ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு பிடிப்பட்ட அந்த இரவு வேளையிலே அவருடைய பயம், அவருடைய பலவீனம், அதனால் ஆண்டவர் இயேசுவை தனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் மறுதளிக்கிறார். அதே போல புனித பவுலுடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அவர் பல விடயங்களை கற்று தேர்ந்த ஒரு அறிஞராக இருந்தார், நல்ல ஒரு யூதனாக இருந்தார். ஆனால் தன்னுடைய அறிவின் மீது, யூத மதத்தின் மீது தான் ஒரு நல்ல ஒரு பரிசேயனாக, நல்ல மாதிரியாக தான் சட்டங்களை கடைப்பிடித்து வாழுவதால் அவர் தன்னுடைய வல்லமையால் தான் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று வாழ்ந்தவர். இந்த புதிய நெறி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்களை அவர்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டார். புனித ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பொழுது அதற்கு தான் காரணம் என்று சொல்லி தான் பொறுப்பு நிற்பதாக கூட அவர் சொன்னார். அவர்களுக்கு தெரியும் எவ்விதமாக ஆண்டவர் அவரை தொட்டு அவருடைய வல்லமை அவரை நிரப்பிய பொழுது அவருடைய வாழ்வு மாறியது என்று சொல்லி.
புனித பேதுருவினுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு நடக்கின்ற அந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கல்லறைக்கு சென்ற அந்த பெண்களோடு பேசிய அந்த வானதூதர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் போய் பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் சொல்லுங்கள், ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், ஆகவே கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த செய்தியை கேட்கின்ற வேளையிலே சீமோன் பேதுரு யோசிக்கிறார், மீண்டும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருகிறாரா என்று சொல்லி. என்று சொன்னால் பேதுரு நினைத்து கொண்டார், இனிமேல் எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை, நான் நம்பிய அன்பு செய்த ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக நான் செயல்பட்டு விட்டேனே, அவர் எனக்கு தெரியாது என்று நான் சொல்லிவிட்டேனே என்று சொல்லி அந்த வருத்தத்தோடு இருந்த வேளையில் விண்ணகத்திலிருந்து முதலாவதாக உச்சரிக்கப்பட்ட, ஆண்டவர் உயிர்த்த பிறகு முதலாவதாக உச்சரிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய ஒரு பெயர் என்று சொன்னால் அது பேதுருவினுடைய பெயர். எவ்வளத்திற்கு எவ்வளவு அவர் தனக்கு இனிமேல் எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று சொல்லி நினைத்திருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் இயேசு மீண்டும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த திருச்சபையிலே ஒரு தலைவராக, இந்த திருச்சபையினுடைய ஒரு தூணாக பேதுருவை உயர்த்தினார். திருச்சபைக்கு எதிராக செயல்பட்ட பவுல், அவரை ஆண்டவர் உயர்த்தி தனக்காக பல காரியங்களை செய்ய, பல தூரங்கள் செல்ல, ஆண்டவருடைய வல்லமை நிரப்ப அவர் மூடாக ஆண்டவர் ஆற்றிய அளப்பரிய காரியங்களை நாங்கள் முழு வேதாகமத்திலும் காண்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் அரைவாசிக்கு மேலே எழுதப்பட்டிருப்பது புனித பவுல் அவர்களால். அவை பிரியமான சகோதரர்களை, இந்த நாளிலே எங்களுடைய வல்லமையை நம்பி வாழ்வது அல்ல, இந்த புனிதர்களைப் போல இறைவனுடைய வல்லமையை நம்பி இறைவனுடைய அன்பை அனுபவித்து அவருடைய அன்பை சுவைத்து அவரிலே நாங்கள் அடைக்கலம் புகுந்து வாழும் பொழுது ஆண்டவர் எங்கள் சார்பாக நின்று என்னதான் நெருக்கடிகள் நேர்ந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் அவர் எங்களை அற்புதமான முறையிலே அழைத்து செல்வார். பிரியமான சகோதரர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வியை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களுக்கு யார்? என்னை பற்றி நீங்கள் அனுபவித்திருப்பது என்ன? ஆண்டவர் இயேசு கடவுள் என்பது ஒரு சிந்தனை மட்டுமல்ல. சில வேளைகளில் சில பேர் நினைக்கலாம், கடவுள் என்பது, ஆண்டவர் இயேசு என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு அறிவு சிந்தனை மட்டும் என்று சொல்லி. அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு அனுபவிக்க வேண்டியவர். அவர் உயிருள்ள இறைவன், உயிருள்ள இறைவனின் திருமகன். எங்களுடைய அன்பார்ந்த பாப்பரசர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும், அவரோடு கூட நாங்கள் உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் யார் என்று சொல்லி, அவர் யார், எனக்கு நீங்கள் யார் என்று சொல்லி அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்ற அந்த கேள்விக்கு நாங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோமா? சீமோன் பேதுருவை போல, ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் வாழ்வு தருகின்றவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் குணமாக்குகின்ற ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி நிறுத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுவோம். என்னுடைய வாழ்விலே வேதனையோ, நெருக்கடியோ, இன்னலோ, பசியோ, பட்டினியோ என்னதான் நடந்தாலும், எனக்கு இடராக எதுதான் வந்தாலும், ஆண்டவரே நீர் என் சார்பாக நிற்கின்றீர் என்று ஆண்டவரிடம் சொல்லுவோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளின் திருப்பலியில் நாங்கள் விசேட விதமாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் அர்ப்பணிப்போம். இந்த இரண்டு அற்புதமான சீடர்களை போல அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி எங்களுடைய வல்லமையில், மனித வல்லமையில் எங்கள் நம்பிக்கையை வைப்பதை விடுத்து எல்லாம் வல்ல இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழுகின்ற அந்த அற்புதமான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியால் கன்னி மரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லலனிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லலன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பலி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறை பெற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதல்வராய் திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சியோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறைகளில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாடை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றனர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறந்து போன எங்களுடைய உறவுகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இவர்கள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்திலே இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், விசேடவிதமாக புனிதர்கள் பேதுரு, புனிதர் பவுல், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த மற்றைய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து ஏத்தும் வரமருள வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா, தந்தை என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க தன்னையே பலியாக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உயிரே நீதான் இயேசுவே, உண்மை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். என் மீது பாசம் கொண்டார், என் நெஞ்சில் வாசம் செய்தார். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, திருவுணவினால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் படுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு இந்த வேபும் தொலைக்காட்சியூடாக வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அத்தோடு இந்த ஒளிபரப்பிற்கு உதவிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் தொழில் துறைகளையும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.